ஒன் ஜோன் மேன். யாரு எது பண்ணாலும் அதுல ஏதோ அ தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா, அப்புறம் லைக் அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, லைக் வியூவர்ஸ் எப்படி தோணும் அவங்களுக்கு? "என்னம்மா பண்ற?" பிகாஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இது ஐ ஃபெல்ட் திஸ். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சபோது எனக்கு இதுதான் தோணுச்சு. ஆம், பிரஜன் இருந்தபோது மட்டும் ஷி ஹேட் லைக் ஒன் சப்போர்ட், ஒன் கம்ஃபர்ட் எல்லாம் இருந்துச்சு. பட் உள்ள வரும்போதே தெரியும்ல, சம்படி ஹேஸ் டு கோ அவுட். அப்போ ஷி இஸ் அ ஸ்ட்ராங் பெர்சன். சரி ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் ஷி ஹேஸ் டு பக் அப். பட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அப் எனக்கு என்னமோ தோன்றது ஷி இஸ் ஜஸ்ட் கான் டவுன். அண்ட் எல்லார் மேலயும் ஏதாவது ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஷி ஸ்போக் பேட்லி அபவுட் பார்வதி ஆல்சோ. பார்வதி, பிரஜன் பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. அவங்க மைண்ட்ல இருந்தது. அப்புறம் திவ்யா, பிரஜன் பத்தி ஏதோ ஒரு கார்டு வைக்கிறாங்க. அகைன் இன் ஹர் மைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு மாரி ஓவர் கான்ஸ்பிரசி தியரி இன் ஹர் ஹெட் இஸ் புல்லிங் ஹர் டவுன். மேபி தட்ஸ் ஹர் கேம் ஆர் வாட்டெவர். அது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. நம்ம வந்து இப்ப சொன்னோம் இல்ல, பார்வதி வந்து கம்ருதன் வந்து அந்த பேட் டச் சொன்னோம். பேட் டச் இல்ல, அன்வான்டட் டச் சொல்லும்போது நம்ம எல்லாம் போய் பார்வதி போட்டு அடிச்சோம். பிகாஸ் ஏதோ ஒரு கார்டு எடுத்தாங்க சொல்லி. வி டிட் நாட் அப்ரிஷியேட் பார்வதி. ஸோ இவங்க வந்து இப்போ வந்து ஷி இஸ் ஜஸ்ட் ரேண்டம்லி புல்லிங் அப் கார்ட்ஸ் மாரி எனக்கு தோணுது. ஐ ரியலி எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஐ ஐ ஆல்மோஸ்ட் ஐ வாஸ் ஆன் த சைட் ஆஃப் கனி. பிகாஸ் எல்லாரும் தான் பாடிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த கானா வினோதுக்கும் யங் சில்ட்ரன் இருக்கு. அவங்க எதுக்கு வந்து ஷி இஸ் டேக்கிங் எவ்ரிதிங் டு ஒரு ஒரு ரைம் பாடுனாங்கன்னா, "ஓ தே ஆர் மாக்கிங் மை சில்ட்ரன் ஆர் தே ஆர் தே ஆர் தே ஆர் sentimentally invoking those emotions in me because I have kids." Come on, அவங்களுக்கும் கிட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு என்னவோ ஐ ஜஸ்ட் லைக் டுடே ஐ வாஸ் லைக் எவ்ளோ நாள் சாண்ட்ரா யூ ஆர் கோயிங் டு கீப் டூயிங் திஸ் மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஐ ஜஸ்ட் felt she is going overboard with it. They couldn't அவங்க பண்ண அட்டகாசம் was too much only. But anyway, they can't hear. Like, they only have to focus on the visuals and dance, and those two ரொம்ப மோசமா பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 டான்ஸஸ் கூட பார்க்கல. தேர்ட்ல இருந்து தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் என்ன ஆச்சு சாண்ட்ராக்கு, ஷி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் த கேம் ஸோ ஒரு என்ன சொல்லுவேன்னா, ஃபேஸ் மூஞ்சி சுளிப்போம் சொல்லுவாங்கல்ல. பார்க்கும்போது, "என்னம்மா நீ திரும்பியும் திரும்பியும் ஏதாவது பண்றியே, கம் ஆன்மா" அப்படின்னு. ஸோ அப்படி பண்றச்ச, டே பிஃபோர் எஸ்டர்டே வென் ஷி வாஸ் ஸ்லீப்பிங் அவுட், வி வர் ஆல் சப்போர்ட்டிங் ஹர். யா, ஷி இஸ் மேக்கிங் அ பாயிண்ட். ஸோ எஸ்டர்டே தீஸ் கைஸ் ஆல் கேம் அவுட் அண்ட் ஸ்லெப்ட் அண்ட் அவங்க உள்ள இருந்தாங்க. So, for everything is my thought, guys. You guys correct me, okay? நான் என்ன honestly to tell you the truth, last 3 நாள் நான் சரியா பார்க்கல. ஸோ நான் நிறைய இஷ்யூஸ் மிஸ் பண்ணியிருப்பேன். சொல்லுங்க. நான் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் சொல்றேன். I just feel like, she's just ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்களோ, இல்ல ரொம்ப எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணி எல்லார் மேலயும் அவங்க எவ்ளோ ஓவர் திங்க் பண்ணி கனி மேல சொன்னா, எனக்கே கனி சப்போர்ட் பண்ண மாரி வருது. பிகாஸ் ஐ எம் டெஃபினெட்லி நாட் அ கனி சப்போர்ட்டர். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபீல் அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு வித் ஹர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தட் ஷி ஹேஸ். ஷி ஆல்வேஸ் ஹேஸ் அ எட்ஜ்ன்னு எனக்கு தோணும். எனக்கே வந்து கனி சப்போர்ட் பண்ற மாரி தோணிருச்சு இன்னைக்கு. ஸோ பட் ஐ குட் பி ஆஃப். மேபி ஐ மிஸ்ட் சம்திங். பட் எனக்கே அப்படி தோணுச்சு. So that's my thought, guys. நான் வந்து I didn't see much, so வேற எதுவுமே என்னால சொல்ல முடியாது. So this is my thought, but let me know in what direction I'm viewing it. Thank you, guys. ஓகே. இல்ல இது பிபி இட்செல்ஃப் இஸ் அ எமோஷனல் மைண்ட் கேம் தானே அஞ்சலி? உங்களுக்கு நல்லாவே Yes, தெரியும் Sam. இல்லையா? அப்போ Yeah. அதை ஸ்டடி பண்ணிட்டு தானே இவங்க எல்லா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே உள்ள வந்திருக்க போறோம். ஸோ கனி இஸ் பிளேயிங் அர் கேம் அண்ட் சாண்ட்ரா இஸ் பிளேயிங் அர் கேம், அவ்வளோதான். கனி இவங்க யார் யாரை எப்படி எப்படி எமோஷனல் அட்டாக் பண்ணணுமோ, எப்படி எப்படி அவங்களுக்கு இது பண்ணணும், அவங்க அவங்க எமோஷனலா அவங்கள வச்சு ப்ளே பண்ணணுமோ அதை கிளியரா பண்ணிட்டு இருக்காங்க. அதை இவங்க வந்து இவங்களும் அதை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. என்னோட பாயிண்டே அதுதான். Just to ஆரம்பத்துல add இதுல கேளுங்களேன். I'll just add one more here.
இப்ப ம். வந்து கனிய வந்து எமோஷனலா ப்ளே பண்ணலன்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. பிகாஸ் யா. கனி அக்ரீட் ரசிகன். கனி, ரம்யா வந்து எது வரைக்கும் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு when they felt it is not needed, they let ம். her go. ம்ஹ்ம். வியானா வந்து எங்க தேவையோ அது வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. After that, when it was not needed, when she moved away, they didn't chase behind her. They let her ம்ஹ்ம். go. ம்ஹ்ம். அந்த மாரி வந்து they are ready to use certain people for their advantage and they are letting her go. இப்ப வந்து நீங்க பேசும்போது நீங்க விக்கல்ஸ் கூட கனி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, that bonding is different. இப்ப அதே கனி மிச்சவங்க கூட பேசுறதெல்லாம் it will be very different. வெரி டிஃபரெண்ட். விக்கல்ஸ் ஆ விக்கல்ஸ் வந்து இஸ் லைக் தே ஆர் லைக் ஃபுல் co-conspirators மாரி. ஆ they are literally become so friendly now at this point. Yeah. They trust each other actually in ஆ their conspiracy. கனி வந்து விக்கல் Yeah. சொன்னா மட்டும் தான் she will even consider that point. ஆமா. விக்கல்ஸ் அந்த ஒரு பாயிண்ட் இல்ல, இது அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, இட்ஸ் She ஓவர். ta ஷி இஸ் she நாட் கோயிங் டு believes லிசன் டு it. எனிஒன் எல்ஸ். Yeah. ஸோ அதான் தட்ஸ் வாட் இஸ் கெட்டிங் ஃபார்ம்ட். இங்க வந்து ம். விக்கல்ஸும் அதே கேரக்டர் தான். விக்கல்ஸ் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வியானா he gave that bad advice to Viana, if you remember. ம்ஹ்ம். ஆதிரை போன ம்ஹ்ம். அன்னைக்கு நைட்டு he ம்ஹ்ம். went and told her ஒரு லவ் கண்டென்ட் எஃப்ஜே கூட பண்ணா நல்லா இருக்கும். ஆமா. he put that ஆமா. put that in her mind. ஆமா. பட் சூப்பரா அவ இருக்கும். ரெஃப்யூஸ் பண்ணா, பட் she fell into the trap. That's what I'm saying, right? She refused ம்ஹ்ம். that point of the time. But ம்ஹ்ம். அந்த தாட்ட வந்து அங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. When Yeah. she felt that she is in some danger, ம்ஹ்ம். when She Subiksha left her, she wanted something to hold on to. And she ம்ஹ்ம். immediately went to this side, which the idea was placed by Yeah. Vickals. Yeah. So it is all that தான். இது எல்லாமே கேம். இன்னொன்னு வந்து நம்ம வந்து எல்லாமே we are looking at the contestant perspective. Big Boss is not dumb. Okay? Big Boss has every one of these people's psychological profile. Psychoanalysis பண்ணுவாங்க இத. And Yeah. these people know exactly where the trigger points are. எப்போ அத யூஸ் பண்ணுமோ, அப்பப்ப அந்தந்த டாஸ்க்ல எங்கெங்க பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க. When the ம். person is actingனா, they can't do anything. They throw them out. வேற வழியே இல்ல. இவன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அப்படியே விட்டுருவாங்க அவன. That ம். person is not going to be in top 5. That person will not do anything. இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நீ போடா அப்படின்ற மாரி தான் அந்த பர்சன் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நடிக்கிறவங்க. See, they will take your psych profile as a person. நீ சைக் ப்ரொஃபைலே நடிச்சு தான் வச்சிருக்க. வீட்லயும் வந்து அதே நடிப்பு தான் பண்ற அப்படின்ற போது that is going to be very different. இப்போ வந்து இன்டர்வியூல வந்து நான் போய் நல்ல பையனா இருக்கேன். ஐ அம் கோயிங் டு ஃபாலோ எவ்ரிதிங் தட் யூ சே பிக் பாஸ். நான் தங்கமா இருக்க போறேன்னு சொன்னா, பிக் பாஸ் இஸ் பிக் பாஸ் கோனா பிக் யூ? இப்போ ஒண்ணுமே இல்லங்க. Definitely not. சீசன் Definitely 7ல not. சரவணா விக்ரம்னு ஒரு தலைவர் இருந்தாரு. எங்க டைட்டில் வின்னரு. ம். சரவணா விக்ரம் நான் இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டு அப்படி உள்ள வந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பிக் பாஸ் would not have picked that person. இந்த மாரி போயி, எல்லா தலையும் ஆட்டிட்டு, எல்லாருக்கும் நான் ஜால்ரா போட்டுறேன், உள்ள உட்காந்துக்கிறேன்னு சொன்னா, பிக் பாஸ்லயே ஓகே பாய், டாட்டா, நீ வந்து சீரியல் பண்ணிக்கோப்பா, பிக் பாஸ்க்குள்ள நான் வராதெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. See, these people literally project themselves like, I am a hero. நான் உள்ள போனா இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், கம்பு சுத்துவேன், தலைகீழா குதிப்பேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டு, இது எதுவுமே அவங்க பண்ணலன்ற போது, பிக் பாஸ் என்ன பண்ண முடியும்? அவரும் பாவம் தானே! சீசன் ஆமா. 7 I தானே get that. சரவண விக்ரம். Yeah, என் பட் தலைவன். அவன் வந்து வன்மை பூனை. அப்படி இருந்து நாமினேஷன்லயே வரமாட்டான். வராம கொஞ்சம் எப்படி தப்பிச்சுட்டு he ஆமா, went எங்க ஆமா. quite தலைவனுக்கு a few பேரே சரியான weeks. இருக்குங்க. ஒட்டுண்ணி அவன். மாயா. கூப்பிடுவான் ஆ தெரியுமா? கேடயம். மாய் கூடயே இருப்பான். Then he went all the way to at least over 10 weeks போனாரு He நெனைக்கிறேன். was 70 plus. Yeah. அப்புறம் அப்போ வந்து ஏங்க, he was in family week. 70 plus விடுங்க. He was in family week. Her sister yeah. came and gave left and right to him. Yeah, அதுக்கப்புறம் தான் I think he left. அதுக்கப்புறம் தான் வெளில போனான் அவன். Yeah. Yeah. ஸோ வந்து ஐ டோன்ட் நோ. இது ரொம்ப கான்ஃப்ளிக்டிங்கா இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து சாண்ட்ரா மேல கம் ஆன் வுமன் கொஞ்சம் ஸ்டாப் திஸ் கார்ட்ஸ் அண்ட் டூ சம்திங் எல்ஸ்ன்னு மாரி தோணுச்சு. அட்லீஸ்ட் ஷி ஸ்டாப்ட் கிரையிங். பிகாஸ் எனக்கு வருவாங்க. வெயிட் நிஜமாவே பண்ணுங்க. ஐ வாண்டட் சாண்ட்ரா டு பி ஒன் ஆஃப் த கீ விமன் பிளேயர்ஸ் மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் வித் பார்வதி. See, நான் even இன்னைக்கு now I அவ்வளோ feel பார்க்கல. she is the king, Anjali. Even now ஆ I actually feel Sandra is the key with all the promotions, all the focus that she's getting this week. Okay? Right or wrong, as long as you are getting the screen space, Big Boss is actually pushing you for something. டிட் யூ கைஸ் நம்ம வாட்ச் வெயிட் பண்ணி 1 தான் hour பார்க்கணும். எபிசோட் Yeah, I பார்த்தீங்களா? did. And she had lot of space, Yes. screen time. எஸ். Yes. யாருக்கெல்லாம் இருந்துச்சு?
ஃபுல்லி ஆக்கியூபைட். உங்களுக்கு அந்த 1 ஹவர்ல கிட்டத்தட்ட வந்து மெஜாரிட்டி மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்தா கூட சாண்ட்ரா ஸ்கிரீன் டைம் வராதுங்க. அவ்வளோதான். ரியலி? ஏன் ஓ! பார்க்கணும் அப்படி என்னதான் பண்ணாங்கன்னு. I felt like she was just மார்னிங்லேருந்து sitting and அவங்க crying. பேசுறத போட்டு காட்டுறாங்க. நோ ஷி டிட்ன்ட் க்ரை ம். டுடே. ஓகே. ஷி டிட்ன்ட் க்ரை ஒரு அட் ஆல் டுடே. ம். காலைல ஸ்பீக்கர் என்ன வருது. அழுதாங்களா என்ன? யாரு? நேத்து தான் தெரியல. அழுதாங்க. நீங்க ஓகே. ஒரு ஒரு எவ்ரி இயர் வந்து ஒரு கான்செப்ட் வச்சு பிபி ஒரு நரேட்டிவ் வைப்பாங்க. அந்த நரேட்டிவ்க்கு ம். வந்து இது எண்ட் ஆஃப் தி சீசன்ஸ்ல ஒரு 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 6 வீக்ஸ் பிஃபோர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபோர்த் வீக்கோ இல்லை இந்த 40 டேஸோ 50 டேஸ்லயோ நம்மளுக்கு வந்து ஒரு டைட்டில் வின்னர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த சீசன்ல கிடையாது. இந்த சீசன்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்போ ஒவ்வொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணி வரும்போது யார் யாரெல்லாம் இம்பாக்ட் பிளேயரா இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அப்படி இம்பாக்ட் பிளேயர் இன்னுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ இந்த விஷயத்துல சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைன் ஆகுற மாதிரி இருக்கு அவங்களுக்குமே. அவங்க அதை விடக்கூடாதுன்ற மாதிரி பாக்குறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது சரி. எங்க அடிச்சா எங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் அது ஒரு ஒரு எமோஷனலா போய் சேரும் அப்படின்றது. ஏன்னா எப்பவுமே பிபி வந்து உள்ள இருக்கிற அந்த 20 கண்டஸ்டன்ஸும் வச்சு அவங்கள வச்சு கேம் ஆடுறது கிடையாது. பிபி வந்து ஆடியன்ஸை வச்சு கேம் ஆடுறது தான். Yeah, exactly. ஆடியன்ஸ்க்கு அதுதான். Yeah. வந்து எப்படி இந்த இவங்களை வச்சு நம்ம ம்ஹ்ம். கனெக்ட் பண்ணி இந்த ஷோ வந்து அப்பதான் அவங்களுக்கு ம்ஹ்ம். அது வந்து மணி. ஓகே. ஆமா, ஸோ ஆமா. அதுல That I get it. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோ வந்து நீங்க வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தானே episodes are cut so differently இல்ல? யா பார்க்கறச்சே ஒரு மாரி இருக்கு. And then when you see the episodes, என்னடா the focus is completely going the other way, வேற மாரி போறது அப்படின்னு. We'll kind of figure, it'll be like, okay, அப்படின்னு தோணும். It'll make you think, pause and think. So, okay. I'll go ஓகே. watch the episode later. Thank you guys again. தேங்க்யூ. I just want to listen to Yeah. y'all. தேங்க்யூ. பேசுங்க. நர்மதா பேசுங்க, அதுக்கப்புறம் லதா பேசுங்க. ஃபர்ஸ்ட் நர்மதா பேசுறீங்க. I'll go to listener, okay? Thank you. ஓகே, தேங்க்யூ. ஹாய். ஹாய் பேசுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் நினைச்சிட்டு இருந்தேன் சாண்ட்ரா வந்து ஒரு ஆக்ட் மாதிரி ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிம்பத்தி மாதிரி பண்ணலாம், அவங்க சீரியல்ல ஆக்ட் பண்ணதுனால அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஆனா அவங்க வந்துட்டு எனக்கு என்னன்னா, மேபி அவங்க இந்த வாரம் போகணும், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா பிஹேவ் பண்ணா அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்றாங்களா? ஒருவேளை தன்னை இந்த வாரம் எவிக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் இல்லாம நம்ம இங்க இருந்து பசங்கலாம் வந்து இங்க இருக்கக்கூடாது, திருப்பி விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. அகெயின் அவங்களுக்கு அதானே ப்ராப்ளமா இருக்கு, இவங்களை விட்டுட்டு போயிட்டு தானே ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாக்கா திட்டுவாங்க வீக்கெண்ட்ல, அப்புறம் நம்ம இந்த வீக் அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி எதை யோசிச்சு பண்றாங்களான்னு தோணுது. அதே மாதிரி அவங்க கனி கிட்ட கூட பாத்தீங்கன்னா, அந்த விக்ரம் கனி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா? ஏன் வீக்கெண்ட்ல சொல்றீங்க, என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, ஜட்மெண்ட்ல அந்த கேம்ல கேப்டன்சி டாஸ்க்ல இது பண்ணும்போதுன்னு கனி கிட்டதுனாலையும், விக்ரம் கிட்ட வந்துட்டு விக்ரம் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணும்போது விக்ரம் ரொம்ப எமோட் ஆயிட்டாரு. அதனால வந்து அவர்கிட்டயும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இது இருந்துட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனியும் விக்ரமும் தான் இவங்க மேல ஒரு இது எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்களும் அதை வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வீக்கு முன்னாடிலாம் இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே வந்து யாருமே இவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி வந்துடும், அவங்க எல்லாரும் கூட பேசுவாங்க. இந்த வாட்டி வேற சொல்லிட்டாரு வேற பிக் பாஸ், நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி வீக்கு நம்ம ட்ரையல் பார்த்துட்டோன்னு அதை ஃப்ரீஸ் அண்ட் ரிலீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. நாளைக்கே இப்போ கனி ஃபேமிலிலேருந்து வந்தாலுமே எப்படி பேசுவாங்க இவங்க? சப்போஸ் ஆண்ட்ரா உள்ள இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாக ரொம்ப இதுவாக இருந்துட்டு அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து மற்ற வாரம் பார்த்துருக்காங்களோ இல்லையோ, மற்ற வாரத்தை பற்றி கேட்பாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு ஜஸ்ட் பிஃபோர் வீக் இருக்கிறத பற்றி கேட்பாங்க தானே, இது நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து சாண்ட்ராவை அனுப்பிடுவாங்க போல இருக்கு. அப்படிதான் தோணுது. ஏன்னா அனுப்பிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி உள்ள வராது. ஏன்னா இப்போ ஸ்டே பண்ற ஆப்ஷனும் மற்ற ஃபேமிலிக்கு தான் போகுது, மற்ற ஒரு கன்சர்ன் ஃபேமிலி தான் போகுது. அதனால எனக்கு என்னவோ சாண்ட்ரா வந்து தன்னை வெளில போய்க்கணும், அது மாதிரி போறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கொஞ்சம் நல்லா காட்டிக்கலாமே அப்படின்றதுக்காக கூட. ஏன்னா இவங்க வைல்ட் கார்டா எடுத்துட்டு வந்தாங்க உள்ள. மேபி பிக் பாஸ் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க யாரோ இல்லையா, இவங்க வந்து பிக் பாஸும் வந்துட்டு ஒரு விஷயம் எதிர்பார்த்துலாம் உள்ள கூப்பிட்டுருப்பாங்கன்னு. ஸோ அப்படி அவரும் சொல்லியிருக்கலாம்ல, இது மாதிரி நாங்கள் உங்களை பண்றோம், ட்ரை பண்றோம் காட்டுறதுக்குன்னு சொல்லியிருக்கலாம். மேபி அதை வந்து அவங்க இந்த வீக் ஃபுல்லா காட்டிட்டு
நம்ம எல்லாருக்குமே ஒரு எரிச்சல் வருது இல்ல, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றது, பொண்ணு எல்லாருமே திட்டுறோம்ல. ஸோ இதனாலதான் வெளில போனாங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ரீசன் கொடுக்கறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் இல்லையா பிக் பாஸ்க்கு, அதனால இப்படி பண்றாங்கன்னு தோணுது. அவ்வளவுதான். தேங்க்யூ. நல்லா பேசுங்க. சார் ஹலோ பேசுங்க பேசுங்க. சொல்லுங்க லதா. ஆக்சுவலா இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா காலையிலேயே ஒரு 2 டைம் விக்ரமும் தனியும் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. யார் இந்த வாரம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி இது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கனி வந்து சாண்ட்ராவை மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நடக்கிறது வந்து இந்த கோஸ்ட் வீட்ல ஒரு பேய் நடக்கும்ல அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத விக்ரம்கிட்ட நடந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சாண்ட்ரா வெளியில உட்காந்துருக்கும் போது அவங்க எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி அவங்க நடந்து காமிச்சாங்க. இது பேய் ஒரு கோஸ்ட் வீட்ல எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு நடக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து மார்னிங்ல நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விக்ரம் சுபிக்ஷா இஷ்யூ வந்துச்சு. சுபிக்ஷாவும் விக்ரமும் வந்து ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா உள்ளுக்குள்ள போய் அழுதுட்டு இருப்பாங்க. அப்புறம் விக்ரம் வந்து உள்ளுக்குள்ள போவாரு. ரொம்ப நேரம் அந்த பேசிட்டே இருக்கிறது வந்து கேட்குமா, அதனால பிக் பாஸ் வந்து வினோத்தை கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த மாதிரி என்னன்னு போய் பாருங்க, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்காங்க, இனிமேல் யாராவது 2 பேர் இருந்தாங்கன்னா ஸ்கிரீன் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடந்தது. ஆனா இது மார்னிங்கே தொடங்கிருச்சு, இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தொடங்கிட்டு யார இந்த வாரம் குத்தலாம் அப்படின்னு. அதே மாதிரி டாஸ்க்கும் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. காலையிலே பேசிட்டாங்க யாருக்கு யாரு கொடுக்க போறாங்க விக்ரமும் கனியும் பேசிட்டாங்க. விக்கல்ஸும் கனியும் கனியும் பேசிட்டாங்க. பேசிட்டாங்க. அதே மாதிரி சாண்ட்ராவை இவங்க மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க, பேய் மாதிரி நடக்கிறாங்க கோஸ்ட் ஆமா ஹவுஸ்ல ஆமா ஆமா அப்படிங்கிற ஆமா. மாதிரி அது ரெண்டுமே போயிட்டே இருந்தது. அப்புறம் சுபிக்ஷா பயங்கரமா அழுதுட்டு வெளியில வந்தாலும் ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தான், அங்க கனியும் இருந்தாங்க, ஆனா சாண்ட்ரா தான் போய் வந்து ரொம்ப நேரம் அவங்கள ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கனி வருவாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்லுவாரு சாண்ட்ரா உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸ்டோர் ரூம்ல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா போவாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட டிராமா ஒன்று கிரியேட் பண்ணிடுவாரு. இவங்க போய் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுதான் நடந்தது இன்னைக்கு லைஃப். ஓகே, சொல்லுங்க ஜானரி சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராலாம் ஐ டோன்ட் திங்க் ஷீல் கெட் எலிமினேட்டட் திஸ் வீக் அண்ட் தட் லைக் தட் பார்ட் ஆல்சோ ஐ ஃபீல் லைக் ஷீ நோஸ் தட் வெரி வெல். ஓகேங்களா? பட் த திங் என்ன பொறுத்த வரைக்கும் why she is doing is first of all yes she like she might be like I'm the only person, மத்தவங்கலாம் ஒரு கேங் ஆட்டா இருக்காங்களோன்னு she might have that feeling. I'm just saying my opinion, okay, it might be wrong as well. இவங்க எல்லாரும் ஒரு கேங்கா இருக்காங்க, இப்ப இந்த கேங் வந்து என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்ற பட்சத்துல நான் எதெல்லாம் என்ன நீ டார்கெட் பண்றேன்னு பாக்குறேன்னு she is like மைக்ரோஸ்கோபிக்கா வந்து she is looking through it and she is kind of சேயிங் ஓகே நீ இது சொன்னது அந்த மாதிரிதான் அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அண்ட் எஸ் லைக் what you guys are saying, it might backfire also, but it might go in her favor also. So it is a 50-50 where she is like I'm going to look into so keen what you guys are pointing out on me and I'm going to like inform to everyone because everyone like the camera is looking at me, so I'm going to inform to everyone that these are the things they are pointing out at. It might be wrong or it might be right. In my point of view, this is what you guys are targeting me at அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்து சொல்றாங்க. ஸோ வீக்கெண்ட்ல அவங்களுக்கு தெரிய வரும் இது ரைட் ஆச்சா ராங் ஆச்சான்னு. பட் ராங் ஆச்சுன்னா கூட she might be like what, நான் இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு இது தப்பா தெரிஞ்சிச்சு, பட் இப்ப சார் சொல்லும் போது எனக்கு அது புரிய வருது, நான் இது தப்புன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு தான் she will போவாங்களே தவிர அடுத்த வாரம் ஃபேமிலி வருது, ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு நான் யாரையுமே பண்ணல அண்ட் அந்த அளவுக்கு அவங்க யாரையுமே உண்மையிலே பண்ணல. So this is what I have done. I took this and I pointed out. But if it is wrong, I'm so sorry. அப்படின்னு தான் அவங்க போவாங்க. அடுத்த வாரம் ஃபேமிலி வருவாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க கவலைப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் செகண்ட் திங் வந்து சுபிக்ஷா அவங்களும் வந்து ஐ டோன்ட் திங்க் why she became so ஒரு அந்த ஸ்டேஜ் ஏன் அந்த அளவுக்கு போனாங்கன்னு சீரியஸ்லி எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் கேம்ல வந்து எவ்ரி ஒன் மைட் பி புல்லிங் யூ கைண்ட் ஆஃப் லைக் தே மைட் சே யூ ஆர் நாட் டாப் 5 அண்ட் அது உனக்கே தெரியும். பட் ஆனா அவர் விக்ரம் வந்து சொன்னதுனால நீ டாப் 5ல வரமாட்டேன்னு சொன்னதுனால
நீயே வந்து உன்னை புட் டவுன் பண்ணிட்டு நீயே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எமோஷன் போயிட்டு நீயே ஏன் இப்படி அழணும்? You came from a background like where you are saying that you faces all the struggles. So if you're facing the struggles, these are all nothing for you. So yes, you cried, you went out, but why you have to go to an extreme emotion எனக்கு தெரியல. அந்த பொண்ணு ஒரு எமோஷன் போச்சு, இந்த பக்கம் இவர் அதுக்கு மேல ஒரு எமோஷனா பண்ணாரு. எனக்கு ஏன் ஓகே நீ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்ட, உனக்கு நான் வந்து ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் குடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரான்னு எனக்கு புரியல. நான் அத சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு அழுகைன்ற ஒரு பேர்ல ஒரு பண்ணாரு. அதுக்கு வந்து கனி வந்து as usual நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி she kind of consoled him and I felt like that might not be necessary but like he is doing just to playன்ற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அண்ட் அஞ்சலி, உங்க இடத்துல எல்லாம் வந்து ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஏன் இடத்துல எல்லாம் இன்னும் ஹாலிடேஸ் ஆரம்பிக்கல அஞ்சலி? பொறாமையா இருக்கு. கரெக்ட் தான். ஆக்சுவலா அவரு சுபிக்ஷா கூட பேசிட்டு இருந்த டாபிக்கே ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான். அரோரா வந்து ஓவர்டேக் பண்ணி ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. அவங்க வந்து மைட் பி இன் டாப் 5 வருவாங்க, ஆனா நீ வர்றது டவுட்டு அப்படின்ற மாதிரி தான் பேசினார். ஸோ இல்ல அது சொல்றதே வந்து இல்ல. இப்ப அவங்களுக்கே தெரியும் விக்ரம் என்ன பிளே பண்றாங்கன்னு. So first of all, she shouldn't take his judgment. Okay, you are accepting him as a brother and you're taking his judgment now. Why you have to go to an extreme emotion? It's his point of view. He might be right or wrong. She is not thinking him as a brother. She is thinking him as a mentor. அப்படிதான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவன் சொல்றது, அவனுடைய தாட்ஸ் எல்லாமே சுபிக்ஷா கிட்ட இருந்து வந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே விக்ரம் முடியுது. ஈவன் தட் இன் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கட்டும், இல்ல நாமினேஷன் ரீசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஓனாவே இது வரைக்கும் எந்த இடத்துலயுமே அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் மேல வச்சதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் தான். Seri, okay, as you said, yes, I agree with you because yes, that's what even I felt the same. But what I'm saying is, yes, you went to an emotion, but then வந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாத்தீங்கன்னா, எனக்கு அதுதான் வந்து ஏன்னா அந்த இடத்துல சுபிக்ஷாக்கு ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைச்சிச்சு, 2 நாளா சாண்ட்ரா கிடைக்குது, கனியுமே அதுக்கு ஒரு ட்ரை பண்றாங்க. Yes, there you go. That's what I was about to say because I feel like even today, even Paru was also suddenly she லைக் சடனா வந்து என் ஃபேமிலி இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகும்? ஐ அம் லைக் அந்த இடத்துல தான் அவங்க கான்ட்ராடிக்ட் ஆகுறாங்க. இவங்க எல்லாமே ஒரு ஃப்ளோல வந்துச்சு வந்து இது எனக்கு பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷாக்கு கனெக்ட் ஆகுது, ஒரு வகையில விக்ரமுக்கு கனெக்ட் ஆகுது, சாண்ட்ராக்கு கனெக்ட் ஆகுது. சம்பந்தமே இல்லாம பாருக்கு எந்த இடத்துலயுமே கனெக்ட் ஆகல. அதுதான் பிரச்சனை. சடனா வந்து நைட்டு ஃபீல் பண்ணேன். அவங்க ஏதோ ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க கம்ருதீன். அது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் ஆச்சு. நாங்க காலங்காத்தாலையும் வந்து I saw some clips where she's going to a corner and she's crying and then Kamruddin is kind of consoling him and I'm like, seriously? Yes, I can understand you have a fear. Okay, like, you know, okay, it makes sense. Yes, you might face some consequences, but you should be strong enough to fight for it. Like, you know, it cannot be erased, right? அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதே நான் எந்த விஷயம்னாலும் ஹேண்டில் பண்ணுவேன், நான் ஸ்ட்ராங்னு தானே பண்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப அவர் கம்ருதீன் அதான் சொல்றாரு, நம்ம பண்ணியாச்சு and if we are true to ourselves we should, I will stand for you அப்படின்னு அவரு சொல்லும் போது நீங்க சரி ஒரு தடவை அழுதீங்க, ஓகே, திருப்பி 2வது தடவை அழுதீங்க, திருப்பி 3வது தடவை அழுதுறீங்க. she might think, okay, சாண்ட்ரா இன்னைக்கு இத்தனை தடவை அழுதுட்டாங்க, இந்த பொண்ணு நானும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணுமேன்னு பண்றாங்களான்னு எனக்கு புரியல. இதுதான் நான் காலைல கேட்டேன். ஃபர்ஸ்ட் டே சாண்ட்ரா ஆளும்போதே உள்ள டிஸ்கஸ் பண்ணது இவங்க சீசன் 7ல ஒருத்தவங்க மாதிரியே பண்றாங்க, அவங்க வந்து எங்க மேல வந்துருவாங்களோன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஃபியர்ல தான் அந்த மொத்த அவசரமே இருக்கு. அந்த அதுதானே சாண்ட்ராக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சது. ஸோ சரி, இவங்க வந்து இந்த இதுல வந்து இப்படி ஒரு நினைக்கிறாங்க, நம்மளை பத்தி எல்லாமே இப்படி ஒண்ணு பேசுறாங்க அப்படின்றது அவங்க கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. கிராஸ் பண்ணிட்டு தான் ஷீஸ் ப்ரொலாங்கிங் தட் டிராமா இல்ல. எங்க கேளுங்க, நேத்து வந்து இவங்க மொத்தமா கும்பலா பெட்டை தூக்கி வெளில போட்டு தூங்குனதே வந்து சாண்ட்ரா
அப்படியே அள்ளி சாப்பிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி அந்த பயத்துல தான் பண்ணது அது. போன இட் இஸ் வாரம் என்ன நாட் சொன்னாரு? ஆன் த ஒரு குட்னஸ் ஆஃப் தேர் ஹார்ட். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போன வாரம் என்ன சொன்னாரு விஜேஸ்? ஒரு ஜஸ்ட் ஒரு மைக் இஷ்யூ வச்சு நீங்க 13 பேருக்கு கேம் ஆடுறீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் இவங்க ஒரு சட்டையோ ஒரு குழந்தைங்கள வச்சோ இவங்க 13 பேரை வச்சு கேம் ஆடக்கூடாது? அதுதானே என்னோட கேள்வி. இல்லங்க அவங்க பண்றது இப்ப லைக் இட் மைட் பேக் ஃபயர் ஃபார் ஹர் ஆர் இட் மைட் கோ ஆப்வியஸ்லி வித் ஃபேவர் ஆஃப் ஹர் ஆல்சோ. See, it's ரெண்டுமே a double edged வந்தாலுமே sword தான் சரியா? இவங்க பண்றது பூரா வந்து double edged sword தான். Either it கரெக்ட். might get her the win, else it will just throw her out. அவ்வளவுதான். There's no ஆப்வியஸ்லி in between. வீக்கெண்ட்ல அடி விழுந்துச்சு அப்படின்னா, ரோஸ்ட் விழுந்துச்சு அப்படின்னாலுமே அது ஒரு 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 கேட்டகரிக்குள்ள போய் ஒரு ஃபேவரா அவங்களுக்கு வந்து அமையும். அதே நேரத்துல வீக்கெண்ட்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மத்தவங்களுக்கு ரோஸ்ட் விழுந்தாலுமே அது ஒரு சர்டன் கேட்டகரிக்குள்ள ஒரு சர்டன் கேட்டகரி பீப்புள்ஸ் கூட போய் கனெக்ட் ஆகி அதுவுமே ஒரு வகையான ஃபேவரா போய் முடியும். இது இது எப்படி பார்த்தாலுமே அந்த அவங்களுடைய கேமுக்கு வந்து அந்த லைன்ல வந்து அவங்க See, கரெக்டா வராங்க. அவ்வளவுதான். இதுல ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். இது வந்து ரொம்ப ஓவரா இல்ல. என்னவா இருந்தாலும் இது எப்படின்னா, போன வாரத்துல இருந்த சாண்ட்ராவோட இந்த வாரத்துல இருக்க சாண்ட்ராவோட கிராஃப் மேல போகும். அவ்வளவுதான் அங்க மேட்ரு. நம்பர் ஆஃப் votes கூடி இருக்கும். தட்ஸ் ஆல். ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்றது இல்ல. இது சிம்பிள் as that. போன சாண்ட்ராக்கு வாரத்தோட நான் இந்த சப்போர்ட் சாண்ட்ராவோட கிராஃப் மேல பண்றேன்றது இருக்கா? எஸ். It's சப்போர்ட் not even support, பண்றேன்ற Sam. மாதிரிலாம் கிராஃப் கிடையாது. சொல்றேன். யோசிச்சு இதே பாரு, ஆமா அவ்வளவுதான். ஆமா கரெக்ட் தான். இதே கிராஃப் தான் நம்ம பார்வதிக்கு ஸ்டார்டிங்ல சொன்னோம், அரோராக்கு சொன்னோம், எல்லாருக்குமே தான் லைன் பை லைனா சொல்லிட்டு வரோம். இந்த அவங்க பார்வதி எடுத்த மூவ் ரொம்ப ஸ்மார்ட். லைக் ஐ வாஸ் லைக் நவ் ஷீ இஸ் லைக் பேக் டு த கேம்ன்ற மாதிரி தான். பிகாஸ் எஸ் பார்வதி இஸ் a கேமர். ஓகேங்களா? அண்ட் டுடே ஐ வாஸ் லைக் சடன்லி she took a point. Okay, what my mom, I'm like, you are a strong woman. அண்ட் சீரியஸா இதுக்காக நீ ஃபீல் பண்றியான்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் கமருதீன் வந்து கன்சோல் பண்றாரு. அமித் வந்து you know what, this you guys are so organic, so you don't have to worry. இல்ல எனக்கு எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. Okay, see, things happen. You fell into an emotion. Yes, you have to face the consequences. You have to fight for it. You have to talk to your family, and whatever your family asks you, you have to answer it. So that's where you stand. So and you should be confident on it. So இத்தனை விஷயத்தையும் நீ அடிச்சவங்களை இந்த ஒரு விஷயத்துக்காக நீ பயப்படுவியான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆன் த அதர் சைட் சரி கொஞ்சம் பயந்த, திருப்பி 2வது தடவை அதே சீக்வென்ஸ் சொல்றாங்க. திருப்பி 3வது தடவை லைக் ஓகே, நவ் ஷீ இஸ் a gamer. Now she wants to have some kind of sympathyன்ற மாதிரி ஒரு ஏதாவது பண்றாங்களான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவங்க பயந்தது அவங்க அம்மா வருவாங்க கேள்வி கேட்பாங்கன்றதுக்காகலாம் பயப்படல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வெளியில நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கோம், இங்க வேற ஒண்ணு நடக்குது, இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம், இது எப்படி போகும்னு தெரியல, அதனால நம்ம இன்னைக்கு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். அதுக்கு சரி, தான் அவங்க இன்னொன்னு பயந்தாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா நீங்க? she went and asked ஆதிரை வெளில என்ன ஆகுதுன்ட்டு. பட் ஆதிரை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இது நடந்துச்சு, இன்னைக்கு நடந்துச்சு, நேத்து நடந்துச்சு. நேத்து வந்து சடலா கேட்டாங்க, இன்னைக்கு டைரக்டாவே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, நீ சொல்லவும் மாட்ட, எதுவுமே சொல்ல மாட்ற நீ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஷீ இஸ் கன்சர்ன். என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, இந்த கம்மு மேட்டர் வந்து பாசிட்டிவா போகுதா இல்லை நெகட்டிவா போகுதா? அந்த இது பேசுனது திவாகர்ட்ட பேசுனதா இன்னைக்கு மார்னிங் டிஸ்கஷனே அதுதான். ஆக்சுவலி மார்னிங் இல்லை, சாரி, வாட் வாஸ் தட், ஈவினிங் டிஸ்கஷன். அமித் கம்முட்ட ஹாய் தாத்தா, பேசுனது வாங்க வந்து தாத்தா, இனிமேட் அமைச்சிருக்கேன். ஈவினிங் பேசுனது வந்து அந்த திவாகர்ட்ட வந்து அவங்க சொன்னது இவங்க ப்ரோ ஒரே ஒரு இது அது என்னன்னா, இப்போ ஆதிரை வந்ததுக்கு அப்புறமா தானே இவங்க பண்ண விஷயம் நிறைய வந்து கொஞ்சம் ஓவர் போட போச்சு. அந்த மைக் கேப்சூல மூடிட்டு பேசுறது எல்லாமே. எஸ். ஸோ அப்போ அவங்களுக்கும் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்காது. எப்படியும் வந்து ஆதிரை வந்து 2 பேருக்காக மட்டும்தான் உள்ள வந்த மாதிரி இருந்தது. ஒன்று கானா வினோத்தை போலக்க, இன்னொன்று வந்து எஃப்ஜே போலக்க. கடைசியில் பார்த்தா 2மே வந்து புதுசாக போச்சு. அவ்வளோதாங்க, இந்த வாரம் தூக்கிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. அவ்வளோதான், இந்த வாரம்லாம் தாங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸு தான் வர சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதுவும் வேற சொல்லிட்டாங்க இன்னைக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேற சொல்றதுக்கு நீ எதுக்குமா தேவையே கிடையாது போ அப்படின்றதுனால தான். அதானே,
இது சொல்றதா நீ வந்தியா? இது சொல்றதா நான் உன்ன உள்ள அனுப்பிச்சேன்னா கேட்பாரு. அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரே ஒரு கடுப்பு தான் ப்ரோ. என்ன ப்ரோ 2 ரவுண்டோட முடிச்சிட்டாங்கன்னு தான். அட்லீஸ்ட் வேற எதனா கேம் See, they got their winnerங்க. உங்களுக்கு புரியுதா? இஃப் they have not got that winner, அவங்களுக்கு தேவையான வின்னர் அங்க வரல அப்படின்னா they would have gone for the next step. சாங்லாம் செம ஈஸி சாங் ப்ரோ. அதனால தான் 16 நிமிஷத்துல முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டெப் தான் போடுறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆமா, ஹூக்ஸ் அதுல வந்து 3 பாட்டுக்கு வந்து ஏற்கனவே யூ ஹேவ் ஹூக் ஸ்டெப். அதுவும் இல்லாம இன்ஸ்டால வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்றவன் பார்த்தாலே அங்க கண்டுபிடிச்சிருவான் அதை. இருக்கிறது வயசான பாட்டி வேற. அது 80s 90s 2K எல்லா சாங்கும் தெரிஞ்ச ஆள் ஒண்ணு கனி. ஐ எம் ஸ்டில் சர்ப்ரைஸ் கானா வந்து அந்த பாட்டு எப்படி மிஸ் பண்ணாருன்ட்டு. இல்லங்க அவர் வந்து ரொம்ப பழைய வந்து சொல்லிட்டாங்க அவங்க. ரொம்ப பழைய பாட்டுக்கு போயிட்டாருங்க அவரு. அது என்னது அது? ஐயோ, அந்த அந்த பாட்டு சொல்லுங்க, பழைய பாட்டு, அப்பதான் ஞாபகம் வரும். அடிக்கிற கைதான் அணைக்கும் அந்த படத்துக்கு போயிட்டாங்க. அது வந்து மனோகர் சாங் பாட்டு. அதான் அது அதான் மனோகர். சரி ரசிகா சாமி எனக்கு கிளியர் பண்ணுங்க. நைட் எதுக்கு நாய் குலைச்சிச்சு? எங்களுக்கே அது தெரியல. Big Boss பிக் பாஸ் தான். தான் நான் போனை Big போட்டிருக்கேன். Boss வந்து தான் சொல்லுவாரு தெரியும். வீக்கெண்ட் சொல்லுவாரு பிக் பாஸ். வீக்கெண்ட்ல பிக் பாஸ் சொல்லுவாரா? விஜய் வெளியே தான் அனுப்பிச்சு விடுங்கடா 2 பேரையும். விஜய் சேதுபதி கேட்பாரு, எதனால நாய் குலைச்சிச்சு பிக் பாஸ், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னுவாரு. நாய் குலைக்கல, நாயை குலைக்க வச்சிருப்பானுங்க. 2 பேர் இருக்கானுங்களே அவனுதான். அதுக்கு வந்து பிக் பாஸ் சொல்லுவாரு, தெரியாம கைப்பற்றுச்சு பாஸ். ஏங்க அவங்களுக்கு கண்டென்ட் வேணுங்க. இப்ப இவங்க லைஃப ஸ்பாயில் பண்றாங்க கிளியரா பார்க்க போனா. யார் லைஃப்? அந்த 2 பேரோட லைஃப் வந்து இப்ப எவ்வளவு ஒரு மோசமான இது போகும். இது எத்தனை பேர் வந்து ஆமா 2 பேர் குழந்தைங்க லைஃப வந்து இவங்க ஸ்பாயில் பண்றாங்க. அது இல்ல ப்ரோ. இல்ல எப்படி வெளிய நான் ஒரு இடத்துல ஒரு காமெடி பார்த்தேன். காமெடி ஒண்ணு போட்டு வச்சிருந்தாங்க மீமி டம்ளர். கமருதீன் பாத்ரூம்ல தூங்கிட்டானா, அதான் நாய் கவச்சுதான். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து இப்போ வெளிய போயிட்டு என்ன ஒண்ணா பண்ணிட்டு போயிடலாம், புரியுதுங்களா? இவங்க வந்து அதான் சொல்றேன் ப்ரோ. அவங்கதான் சொல்றாங்கல்ல. இல்ல பிரகாஷ் ப்ரோ, அவங்கதான் சொல்றாங்கல்ல வெளியே போகணும் எனக்கு அதனால இது பண்ண முடியலன்னு சொல்லி அவங்கதான் ஃபீல் பண்றாங்கல்ல. வெளியவா அனுப்பிச்சு விடுங்கடா. அதான் நேத்துல இருந்து நானும் போஸ்ட் போடுறேன். அவனும் கேட்க கூட மாட்டானுங்க. அததான் நானும் சொல்றேன். அவங்களுக்கு தேவை வந்து டிஆர்பி கண்டென்ட், அவ்வளவுதான். இவங்க இருந்தாங்கன்னா இதனா ஒரு கான்ட்ரோவர்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. இனிமேட்டு நடக்காதுல்ல. இந்த வாரத்தோட ஸ்டாப் பண்றாங்க பார்வதி. அதனால பார்வதியை கீழே இறக்க இன்னொருத்தவங்கள மேல ஏத்து அப்படின்ற மாதிரி தான். டாப் 5ன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதாவது கமருதீன் கூட அவன் விலகி நான் போறேன், நீ உன் கேம் ஆடு, நான் என் கேம் ஆடுறேன்றாங்க. அப்ப கூட அவனை விட மாட்டாங்க பார்வதி. சாம் காதல் சாம், நீ சும்மா இரு. எப்ப பாரு சந்தேக பார்வையா காதல் ரசிகா காதல் உண்மை காதல்னு சொல்லு ப்ரோ. அந்த சாங்ல ஆடை வெட்டுற மாதிரி ஒரு இது காட்டுவாங்க தெரியுமா? எப்படி உள்ள வந்தோன்னா கரெக்டா சொல்லுவான், டேய் அவ எப்படி உன்னை குனிய வச்சு வெட்டுறா பாத்தியா, அதுதான் நடக்க போகுது, உச்சாரா இருந்துக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். புரிஞ்சவன் பிஸ்தா. ஆனா அது அவனுக்கு புரியுது அவனுக்கு நல்லா புரியுது. அமித்தும் சொல்றான் சரியா. இதுக்கு மேல ஓப்பனா யாரும் சொல்ல முடியாது. எனக்கு கமருதீன் ஏன் தான் எவ்வளோ இதுவா டம்னா டம். he also needs that content. உங்களுக்கு புரியுதா? அவனை பொறுத்த வரைக்கும் இப்ப அந்த கண்டென்ட்னாலதான் அவனு அரோரா 2 பேருமே வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து அந்த லவ் கண்டென்ட்னாலதான். அவன் இது வரைக்கும் வேற எது பண்ணிருக்கான் யோசிச்சு பாருங்க. அரோரா டோட்டலா ஆஃப் ஆன மாதிரி இல்ல இன்னைக்கு ஃபுல்லுமே. அதான் சொல்றேன், அந்த கண்டென்ட் இல்லாம அரோராட்ட ஒன்னும் இல்ல. இதுதான் பல நாளா சொல்லிட்டு இருக்காங்க. கம்முவும் அதே கேஸ் தான் இப்ப ஆக்சுவலி. இப்ப கிட்டத்தட்ட வந்து பார்வை இப்ப அந்த கேஸுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? பாரு வந்து she needs to ditch these people and she needs to come out and start playing. இப்பவே பாருவே வந்து 2 வாரமா ஸ்டக் ஆகி தான் இருக்காங்க. நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அதே ட்ரையாங்கிள கொண்டு வராங்கங்க. அதான் அந்த ட்ரையாங்கிள்ட்ட மறுபடியும் போக கூடாது. அவங்க பாரு should avoid the triangle in all case. அந்த பொண்ணே விட்டு ஓரமா போயிட்டு ஆதிரி கூட பேசிக்கிட்டு மத்தவங்களும் பேசிட்டு இருக்கு. இவங்க தான் தேவையில்லாம அந்த சொல்றேன்ல. இப்போ ஒண்ணுமே இல்ல கேளுங்களேன். இப்ப ஆதிரி வந்து இந்த வீக்கெண்ட் தூக்குனான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் she will come running to கமருதன்.
இந்த கார் ரேஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் கூட வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? ம். அதுல வந்து அந்த நைட்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் ஒண்ணு இருக்கும். அந்த பூஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு பின்னாலே அந்த எண்ட் லைனுக்கு வந்து நீங்க எந்த இடத்துல நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்றீங்க அப்படின்றதுல ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். வாரு வந்து எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பின்னாலே எண்டுக்கு வர போறாங்க, நியர் த எண்டு. இப்ப யூஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல வேற. அவங்க கிட்ட தீர்ந்து வேற எந்த போயிடுச்சு. டூலும் கிடையாது. தீர்ந்து போச்சு. என்ன சாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேளுங்களேன், இந்த ஃபேமிலி வீக் போறத பொறுத்து பாருவோட கேம் வந்து டூ ஆர் டை மாதிரி போகும். ஃபேமிலி வீக்ல அவங்க ஃபேமிலியில வந்து தே டிட் மேக் திஸ் அ பிக் இஷ்யூ. அது பெரிய இஷ்யூ ஆக்காம ஜாலியா இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா பாருக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து சர்வை பண்ணிட்டு ஷீ மைட் கோ டு டாப் 5. இல்ல நாங்க வந்து ஷிவானிக்கு பண்ணாங்க தெரியுமா, ஷிவானியோட அம்மா லாஸ்லியோட அப்பா பண்ணாங்க தெரியுமா ஒரு வேலை, அதே மாதிரி ரவீனாவோட ஆன்டி இந்த வேலையை மட்டும் இங்க வீட்டுக்குள்ள வந்து கம்முவை போட்டு அட்டின்னு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, தட் வில் பேக் ஃபயர் வெரி 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 பேட்லி. அது மட்டும் அவங்க பண்ணிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி தான் நடக்குமோன்னு தோணுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஓவர் படுத்துச்சு இந்த டைம். சாம் நடந்தா உங்களுக்கு சொல்றேன்ல, நடந்தா கம்முக்கு சூப்பர் அட்வான்டேஜ் இது. நடந்தா இப்போ வந்து பாருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா கமருதீனுக்கு சரியான அட்வான்டேஜ் அது. அதை அப்படியே அவன் பிடிச்சி அவன் டாப் 5ல போய் யார் யாரானோ தேர்ட் பொசிஷன்லயோ உட்காந்துப்பான் ஜாலியா. சாம் இப்போ நீங்க என்ன சொல்ற மாதிரி ஓரளவுக்கு சாண்ட்ரா வந்து கரெக்டா மண்டே டியூஸ்டே வெனஸ்டேன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முதல் நாள் திவ்யா, 2வது நாள் அந்த தூக்க இஷ்யூ, 3வது நாள் கனி, இன்னைக்கு டைரக்டா கன்ஃபரன்டேஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு டைரக்டா கனியை கன்ஃபரன்ட் பண்றா. இந்த பார்வதி வந்து லாஸ்ட் 10 டேஸா வந்து அவங்களோட ஸ்பேஸ் வந்து கம்மியாயிட்டே வருது, வீக் ஆயிட்டே வருது. பார்வதியை பக்கத்திலேயே வச்சுட்டு கிட்டத்தட்ட பார்வதியோட ஓட்டே ஆக்சுவலா சாண்ட்ராக்கு ஆக்சுவலா அது பேர் யாரெல்லாம் பார்வதியோட சப்போர்ட்டரோ அந்த மாதிரி கேட்டகரி சப்போர்ட்டரோ விக்கல்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்களோட ஓட்டே ஆக்சுவலா வந்து இப்போ பார்வதிக்கு ஃப்ரெண்டா தான் சாண்ட்ரா இருக்கா. ஆக்சுவலா அந்த ஓட்டெல்லாம் ஷிஃப்ட் ஆயிட்டு சாண்ட்ராக்கு ஒண்ணு போகுது. அவ எடுத்துட்டு போற இஷ்யூ எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவ சைலன்ஸ், ஓரளவுக்கு சைலண்டா லிமிட்டட் வேர்ட்ஸ் தான் பேசுறாங்க, எவிடன்ஸோட தான் பேசுறாங்க. கரெக்டா எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. கிட்டத்தட்ட கானா வினோத், திவ்யா. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அவங்க பிளே பண்ற கேமே வந்து இந்த வார கடைசியில அவங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான், அந்த இதுக்கு தான் ஜெயிலுக்கு போனோங்கிற அந்த கேமுக்கு தான் விளையாடுறாங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்களே ஆன்டிசிபேட் பண்ணிட்டாங்க இவங்க குத்தி ஜெயிலுக்கு அனுப்ப போறாங்க, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அனுப்ப போறாங்கன்னு இவங்க தெரிஞ்சுட்டே தான் ஆடுறா ஆக்சுவலா. ஆனா எல்லாமே கரெக்டா டைரக்டா அக்யூஸ் பண்ணாம அதே சமயம் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் கொடுக்குற மாதிரி, ஈவன் கானா வினோதே பயம் கொடுக்குற மாதிரி யாருமே டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணல. எல்லாருமே வந்து கெஞ்சதான்